எங்க இருந்து கொஸ்டின் அதிகமா கேட்டிருக்காங்களா? 11த், 12த் அதிகமா படிக்கணுமா சார்? நெறைய பேர் கேட்கிறீங்க. 10த் வரைக்கும் படிச்சா போதுமா சார்? அப்படின்னு நெறைய பேர் கேட்கிறீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கும். 2023ல எஸ்ஐக்கான எக்ஸாம் நடந்தது. இதுல எந்த கொஸ்டின் எங்க இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு கொஸ்டின் நம்ம படிக்கிறோம், இல்ல ஒரு எக்ஸாம்க்கு நம்ம பிரிப்பேர் பண்றோம் அப்படின்னா, முதல்ல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், எந்த கேள்விகள் எங்கிருந்து கேட்டிருக்காங்க, சிலபஸ்ல என்ன குடுத்திருந்தாங்க, அவங்க மாடல் கொஸ்டின்ல என்ன குடுத்திருந்தாங்க, கொஸ்டின் பேப்பர்ல என்ன இருந்தது அப்படின்றத முதல்ல அனலைஸ் பண்ணணும். ஸோ அத அனலைஸ் பண்ணா மட்டும் தான் அந்த எக்ஸாம ஈஸியா கிளியர் பண்ண முடியும். ஒரு எக்ஸாம் எழுதுறோம் அப்படின்னா, அத பத்தின ஒரு புரிதலே இல்ல அப்படின்னா, நம்மளால அந்த எக்ஸாம் என்ன செய்ய முடியாது? கிளியர் பண்ணவே முடியாது. ஸோ அத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். எங்க இருந்து கொஸ்டின் அதிகமா கேட்டிருக்காங்களா? 11த், 12த் அதிகமா படிக்கணுமா சார்? நெறைய பேர் கேட்கிறீங்க. 10த் வரைக்கும் படிச்சா போதுமா சார்? அப்படின்னு நெறைய பேர் கேட்கிறீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கும். 2023 கொஸ்டின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மோஸ்ட்லி 6 டூ 10 தான் கொஸ்டின் கவர் ஆயிருக்கு. அதுல 6 டூ 10 அப்படின்றத போக இன்னும் 10த்ல கொஸ்டின்ஸ் நெறைய கவர் ஆயிருக்கு. 9த்ல கொஸ்டின்ஸ் நெறைய கவர் ஆயிருக்கு. அதுபோக 11த், 12த்லயும் இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 11த், 12த்த பொறுத்தவரைக்கும் ஒரு பாக்ஸ் கொஸ்டின்ஸ் தான் மோஸ்ட்லி கவர் ஆயிருக்கு. ரொம்ப டெப்த்தாலாம் உள்ள போய்லாம் கேட்கல. ஸோ 11த், 12த் நீங்க படிக்கணும் அப்படின்னா, ரொம்ப டெப்த்தாலாம் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு புக் பேக், ஒரு பாக்ஸ் கொஸ்டின்ஸ் அத மட்டும் படிச்சீங்கனாலே போதும். கொஸ்டின் நம்பர் 1 எங்க இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா, 7th புக்ல 2ண்ட் டெர்ம் 1st லெசன்ல, அதாவது வெப்பம் மற்றும் வெப்பநிலை அப்படின்னு சொல்லி ஒரு சாப்டர் இருக்கும் 2ண்ட் டெர்ம்ல சயின்ஸ்ல. ஸோ அதுல இருந்து கேட்டிருக்க ஒரு சம். இது வந்துட்டு எப்படின்னா, அந்த நினைவில் கொள்க அப்படின்னு ஒரு இருக்கும். அதுக்கு முன்னாடி உள்ள ஒரு சம்மு தான் இது. சால்வ் பண்ணி வர மாரி இருக்கும். 2வது இது கொஞ்சம் ஹைலைட் பண்ணியும் குடுத்திருப்பாங்க. 2க்கும் காமனான அளவு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைலைட் பண்ணியும் குடுத்திருப்பாங்க. இது நமக்கு ஆன்ஸரே தெரியல அப்படின்னாலும் நம்ம நார்மலாவே படிச்சிருப்போம். 2க்குள்ள ஃபார்முலாஸ் படிச்சிருப்போம். அந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சாலும் அப்ளை பண்ணியும் இந்த கொஸ்டின் நம்ம என்ன செஞ்சிருக்கலாம்? சால்வ் பண்ணி போட்டுருக்கலாம். 2ண்ட் கொஸ்டின் முனைவர் வர்கீஸ் குரியன் என்பவர் புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நார்மலாவே நம்ம படிச்சாலே தெரிஞ்சிரும். வெண்மை புரட்சி அப்படின்னு. சோ இது எங்க இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட்ல கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 289. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3. மானஸ் உயிர்க்கோள காப்பகம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எங்க இருக்கு அப்படின்னா 10த்ல ஒரு மேப் இருக்கு. இந்த ஒரு மேப் மட்டும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6 கொஸ்டினுக்கு மேல இங்க கவர் ஆகுது. இந்த ஒரு மேப்ல இருந்து மட்டும் ஒரு 6 கொஸ்டின்ஸ்க்கு மேல கவர் ஆகுது. ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது. அந்த மேப் ரொம்ப முக்கியமாகுது. அதே மாரி இந்த பூங்காக்கள், உயிர்க்கோள காப்பகங்கள் அத பத்தின மேப் தான் அந்த மேப். அந்த மேப்ப ஃபுல்லாவே படிச்சீங்கனாலே போதும். எந்தெந்த லொகேஷன்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு ஈஸியாவும் புரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு மனப்பாடம் பண்ற ஒரு அவசியமும் இருக்காது. ஸோ அந்த மேப்ல இருந்து தான் கிட்டத்தட்ட ஒரு 6, 7 கொஸ்டின் மேல கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 4th கொஸ்டின் இந்தியாவுடன் வணிக உறவை நிறுவிய முதல் ஐரோப்பிய நாட்டினர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எங்க இருக்கு அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட்ல பேஜ் நம்பர் 158ல இருக்கு. நெக்ஸ்ட் உலக எய்ட்ஸ் தினம் அனுசரிக்கப்படும் நாள். இது நாம காமனா எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு விஷயம் தான். இது எங்க இருக்கு அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட்ல பேஜ் நம்பர் 311 அப்படின்ற பேஜ்ல இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வெப்ப குறைவு விகிதம் என்றால் ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்திற்கும் 6.5 டிகிரி செல்சியஸ் என்ற விகிதத்தில் வெப்பநிலை குறையும். அப்படின்றது 10த்ல பேஜ் நம்பர் 153ல இருக்கு. லெசன் 2 இது. நெக்ஸ்ட் வளிமண்டலத்தின் உயர் அடுக்குகளில் குறுகிய பகுதிகளில் வேகமாக நகரும் காற்றுகள் ஜெட் காற்றுகள் என்கிறோம். இதுவும் எங்க இருக்கு அப்படின்னா 10த்ல பேஜ் நம்பர் 154ல இருக்கு. நெக்ஸ்ட் சுமார் 10,000 பேர் வாழக்கூடிய ஊராக இருந்தால் பேரூராட்சி எனப்படும். இது நகரத்திற்கும் கிராமத்திற்கும் இடைப்பட்ட ஊர் அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னா இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் 9த்ல இருக்கு. 9th பேஜ் நம்பர் 293 இருக்கு. இது எக்ஸாக்டா எங்க இருக்குன்னா 6th 3rd டேர்ம்ல பேஜ் நம்பர் 225 அண்ட் 226ல இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் இயற்கை வேளாண்மையின் ஆதரவாளர் மற்றும் வல்லுநரான கோ. நம்மாழ்வார் வானகம் என்ற அமைப்பினை தமிழ்நாட்டில் எங்கு நிறுவினார் அப்படின்ற கொஸ்டின். இது எங்க இருக்குன்னா 12th ஜுவாலஜில பேஜ் நம்பர் 255ல இருக்கு. 10th புக்ல கொஞ்சம் பேசிக்ஸா கொடுத்திருப்பாங்க. நம்மாழ்வார் பத்தி மட்டும் கொடுத்திருப்பாங்க. அவர் தொடங்கின அந்த டீடைல்ஸ் கொடுத்திருப்பாங்க. பட் இந்த கரூர் அப்படின்றத கொடுத்திருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் தமிழ் அலுவல் மொழியாக உள்ள நாடுகள் அப்படின்றது எங்க இருக்கும் அப்படின்னா இது தமிழ் புக்ல இருக்கு. அகத்தியலிங்கம், இளங்குமரனார், தேவநேய பாவனர் இவங்கள பத்தி கொடுத்திருக்கிறதுல இந்த டீடைல்ஸ் கொடுத்திருப்பாங்க. உலகத் தமிழ் மாநாடுகள் நடைபெற்ற அந்த சாப்டர்ல உள்ளதுல இது கொடுத்திருப்பாங்க. ஸோ இது ஒரு தமிழ்ல உள்ள ஒரு கொஸ்டின். ஸோ தமிழும் நம்ம இங்க கவர் ஆகுது. நெக்ஸ்ட் சூரிய உதயம் மற்றும் மறைவின் போது சூரியன் சிவப்பாக காட்சியளிக்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க.
இது எங்க இருக்கு அப்படின்னா 10th பேஜ் நம்பர் 18 ஒளியியல் சாப்டர்ல கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் விண்வெளியிலிருந்து விழும் விண்கற்கள் இருந்து நம்மை பாதுகாக்கும் அடுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எங்க இருக்கு அப்படின்னா 9th 194 பேஜ் நம்பர்ல ஜியோகிராஃபில இருக்கு. எந்த லெசன் அப்படின்னா 3rd லெசன்ல இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவைகளில் எந்த ஒன்று இந்திய குடியுரிமை பெறும் வழிமுறை அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டினை ரீட் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அல்ல அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும். சரியானது அல்ல, தவறான அல்லாதது ஒன்றை தேர்ந்தெடு. அந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு நம்ம பொறுமையா ரீட் பண்ணா மட்டும் தான் நம்ம கரெக்டா ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னா 8th இருக்கு, 10th இருக்கு. ஸோ 2 சாப்டருமே படிச்சாலே ஓரளவு இது ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் அமிலமலை வளிமண்டலத்தில் உள்ள சல்பர் டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜனின் ஆக்சைடுகளால் உருவாகிறது. கடல் நீர் வாழ் உயிரினங்கள் வளர்ச்சிக்கு அமிலமலை உதவுகிறது. ஸோ அமிலமலை வளர்ச்சிக்கு உதவுமா அப்படின்னா உதவாது. ஸோ அது என்னது அந்த ஸ்டேட்மெண்டே தப்பு. இது எங்க இருக்கு அப்படின்னா 10th புக்ல தான் இந்த கொஸ்டின் இருக்கு. பேஜ் நம்பர் 147 வேதி வினையின் வகைகள் அப்படின்ற ஒரு சாப்டர்ல இருக்கு. நெக்ஸ்ட் 14th கொஸ்டின் வந்துட்டு ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ஓவராலா ஒரு 9 கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த இதுல இருந்து. 15th கொஸ்டின் இது ஒரு பாக்ஸ் கொஸ்டின். 11th ஹிஸ்டரியில இருக்கு. 5th லெசன்ல இருக்கு ஒரு பாக்ஸ் கொஸ்டின். பூலாங்குறிச்சி சிவகங்கை அப்படின்றது எங்க இருக்கு. நெக்ஸ்ட் உக்ரைனின் தலைநகரம் அப்படின்றது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் மின் உருகி எந்த உலோக கலவையினால் தயாரிக்கப்படுகிறது அப்படின்றது இது எங்க இருக்கு அப்படின்னா 8th பேஜ் நம்பர் 59 மின்னியல் அப்படின்ற சாப்டர்ல இருக்கு. எங்க இருக்கு அப்படின்னா மின்னியல் அப்படின்ற ஒரு சாப்டர்ல இருக்கு. நெக்ஸ்ட் ஆர்டிபிசிஆரின் விரிவாக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எங்க இருக்குன்னா 12th பயாலஜி ஜுவாலஜில உள்ள பேஜ் நம்பர் 183ல இந்த கொஸ்டின் இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். அதுக்கடுத்து ஆங்கிலேயர்களால் 3 வகையான வருவாய் வசூல் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆமா கரெக்ட். ரயத் என்றால் விவசாயி என்று பொருள். ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னா யூனிட் 9 12th இருக்கு 130வது பக்கத்துல. இது ஒரு பாக்ஸ் கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் ஒரு ககன்ய திட்ட பற்றிய ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் கீழ்கண்டவற்றில் பொருளிற்கு முடுக்கத்தினை ஏற்படுத்துவது எது அப்படின்னா இது 9th இருக்கு, 8th இருக்கு, 7th இருக்கு, 6th இதை பத்தி நிறைய இருக்கு. ஸோ 7th இருந்து நீங்க ஒரு 10th வரைக்கும் கிளியரா இந்த இயக்கம் விசைகள் பத்தி படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இயக்கம் விசை அப்படின்றது ஒரு முக்கியமான சாப்டர். நெக்ஸ்ட் உச்ச நீதிமன்றத்தின் மூலம் குடிமக்களுக்கு அரசமைப்பு சட்டம் பரிகாரம் பெறுவதற்கு எந்த உறுப்பு வழிவகை செய்யுது அப்படின்றது அது காமனா எல்லாரும் படிச்ச ஒரு விஷயம் தான். இது எங்க இருக்கு அப்படின்னா 10th ஒரு பாக்ஸ் கொஸ்டின் பேஜ் நம்பர் 256ல இருக்கு. அந்த அடிப்படை உரிமைகள் எல்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல அந்த பேஜ்ல உள்ள ஒரு கொஸ்டின் தான் இந்த கொஸ்டின். நெக்ஸ்ட் தாவர செல்களின் கணிகங்களில் உள்ள நிறமிகளால் காய்கறிகள் மற்றும் பழங்கள் கண்ணை கவரும் பிரகாசமான பலவித நிறங்களில் காட்சியளிக்கின்றன. குளோரோபில் எனும் நிறமி காய்கறிகளுக்கு பச்சை நிறத்தை அளிக்கின்றது. ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னா 7th செகண்ட் டேர்ம்லயும் இதை பத்தி ஒரு பாக்ஸ் கொஸ்டின்ல ஓரலா கொடுத்துருப்பாங்க. ஆனா டீட்டெயிலா எங்க இருக்கு அப்படின்னா 10th உள்ள புக்ல பேஜ் நம்பர் 177 அதுல இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் எந்தெந்த நாடு எந்த மாதிரி அமௌண்ட் அதாவது அவங்களோட ருபீஸ் எந்த மாதிரி யூஸ் பண்றாங்க அவங்களோட பணத்தின் மதிப்பு டாலரா இல்ல ரூபாயா இல்ல ரியாலா ரிங்கிட்டா அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. இது எங்க இருக்குன்னா 9th சிவிக்ஸ்ல ஒரு பாக்ஸ் கொஸ்டின். இது பேஜ் நம்பர் 321ல இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாம்புகளுக்கு கால்கள் கிடையாது. நகர்வதற்கு அவை தங்களது தசைகள் மற்றும் செதில்களை பயன்படுத்துகின்றன. ஆமா கரெக்ட். நெக்ஸ்ட் பாம்பு நகர்வது மிதந்து ஊறுதல் எனப்படும் அப்படின்றது தவறான ஒரு வாக்கியம். ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னா 8th இருக்கு. இது ஒரு பாக்ஸ் கொஸ்டின். பேஜ் நம்பர் 231 இலங்குகளின் இயக்கம் அப்படின்ற சாப்டர்ல கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன ஒரு சாப்டர் ஒரு கொஸ்டின் தான் இது. ஒரு மேப்ல இருந்து ஒரு 5-6 கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு சொன்னால அது இந்த கொஸ்டின் தான். பேட்ச் நம்பர் 160ல இருக்கக்கூடிய ஒரு மேப்பு முக்கியமான மேப்பு. அந்த மேப்பை படிச்சீங்கனால மேக்சிமம் போதும். ஒரு 5-6 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம். நெக்ஸ்ட் கீழ்கண்டவற்றுள் மின்னோட்டத்தை கடத்தாத பொருள் அப்படின்றது கண்ணாடின்றது தெரியும். இது எங்க இருக்குன்னா 9th புக்ல மின்னோட்டவியல் அப்படின்ற சாப்டர்ல இருக்கு. பேஜ் நம்பர் 43 அப்படின்றதுல இருக்கு. நெக்ஸ்ட் சரியான விடையை தேர்ந்தெடு. ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னா 10th சிவிக்ஸ்ல யூனிட் 2 பேஜ் நம்பர் 263ல இருக்கு. இந்தியாவில் முகலாய பேரரசு ஏற்பட அடித்தளமிட்ட போர் எது அப்படின்னா முதலாம் பானிபட்டு போர். இது எங்க இருக்கு அப்படின்னா 7th செகண்ட் டேர்ம் பேஜ் நம்பர் 129ல இருக்கு. முகலாயர்கள் அப்படின்ற சாப்டர்ல இருக்கும். நெக்ஸ்ட்
கிராம பஞ்சாயத்துக்களின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? 5 ஆண்டுகள் அப்படின்றது நம்மளுக்கு காமனாவே தெரியும். நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இதுதான் இது. ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னா 9த் சிவிக்ஸ்ல இருக்கு. பேஜ் நம்பர் 290ல இருக்கு. நெக்ஸ்ட் தசைச்சோர்வின் போது எந்த அமில தசைகளில் சேகாரமாகிறது அப்படின்னா லாக்டிக் அமிலம். இது எங்க இருக்கு அப்படின்னா இதுவும் 9th புக்ல ஒரு அட்டவணையில இருக்கு. 9th அட்டவணையில இருக்கு. நெக்ஸ்ட் அம்னஸ்டி இன்டர்நேஷனல் எனும் அமைப்பு எதற்காக பிரச்சாரம் செய்தது அப்படின்ற கொஸ்டின் எங்க இருக்கு அப்படின்னா 8th புக்ல இருக்கு. பேஜ் நம்பர் 227ல இருக்கு. நெக்ஸ்ட் யாருடைய ஆட்சி காலத்தில் சீனாவை சேர்ந்த பௌத்த துறவி பாக்யான் இந்தியாவிற்கு வந்தார் அப்படின்றது எங்க இருக்குன்னா 6th 3rd டேர்ம்ல இருக்கு. பேஜ் நம்பர் 125. இது ஒரு பாக்ஸ் கொஸ்டின். குப்தர்கள் அப்படின்ற சாப்டர்ல இந்த கொஸ்டின்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் இந்தியாவில் மிகப்பெரிய பெட்ரோலிய எண்ணெய் வயல் அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னா 10th ஜியோகிராஃபில பேஜ் நம்பர் 184ல இதுவும் ஒரு பாக்ஸ் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் மிதக்கும் அல்லது பாதி அளவு நீரில் மூழ்கி இருக்கும் பொருளின் மீது நீரானது செலுத்தும் செலுத்தும் மேல் நோக்கிய விசையின் பெயர் என்ன அப்படின்றது எங்க இருக்குன்னா 8th புக்ல உள்ள விசையும் அழுத்தமும். ஸோ இந்த விசையும் அழுத்தமும் இயக்கமும் இந்த சாப்டர் ரொம்ப முக்கியமானது. இதுல இருந்து எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. ஸோ அந்த ஏரியாவை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. நெக்ஸ்ட் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி அப்படின்றது 10th சிவிக்ஸ்லயும் இருக்கு, 8th சிவிக்ஸ்லயும் இருக்கு. பேஜ் நம்பர் 247. நெக்ஸ்ட் பசுமை கார்பன் இந்த ஒரு பொறுத்துக கொடுத்துருக்காங்க. இந்த பொறுத்துக எங்க இருக்குன்னா அப்படியே ஒரு பாக்ஸ் கொஸ்டின் எங்கன்னா 12th பாட்டனில சூழ்நிலை மண்டலம் அப்படின்ற ஒரு சாப்டர்ல இருக்கு. இந்த சூழ்நிலை மண்டலம் அப்படின்றது ஒரு முக்கியமான சாப்டர். அது எந்த புக்ல இருந்தாலும் அந்த ஒரு சாப்டர் மட்டும் ஒமிட் பண்ணிடாதீங்க. அதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் எப்பவுமே கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ அது ஒரு மேஜரான ஒரு கொஸ்டின் ஏரியா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நிதி ஆயோக் இது சிந்தனை குழுவாகும். இந்தியாவின் திட்டக்குழுவிற்கு பதிலாக உருவாக்கப்பட்டது. நிதி ஆயோக்கின் தலைவர் குடியரசுத் தலைவர். நிதி ஆயோக்கினை நிர்ணயிக்கப்பட்ட ஆண்டு 2020 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னா 11th எக்கனாமிக்ஸ்ல இருக்கு. அது போக நீங்க பாலிட்டிலும் இந்த கொஸ்டின்ஸா படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நாச்சியார் கோவில் எந்த உற்பத்தி பொருளுக்கு புவிசார் குறியீடு பெற்றுள்ளது அப்படின்றது 10th புக்ல இருக்கு. 10th ஜியோகிராஃபில இருக்கு. இதுவும் ஒரு பாக்ஸ் கொஸ்டின்ஸ் தான். நெக்ஸ்ட் மீ உயர் அதிர்வெண் பட்டைகளில் செயல்படும் கைபேசியில் குரல் தகவல் தொடர்பில் என்ன அலைகள் பயன்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 12th பேஜ் நம்பர் 276ல மின்காந்த அலைகள் அப்படின்ற சாப்டர்ல இதை பத்தி கொடுத்திருப்பாங்க. மறைநீர் என்றால் என்ன அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் ஒரு பாக்ஸ் கொஸ்டின் தான் இந்த கொஸ்டின்ஸ். தமிழகத்தின் வேளாண்மை அப்படின்னு 9th ஒரு சாப்டர் இருக்கு. ஸோ அந்த 9th சாப்டர்ல பேஜ் நம்பர் 327ல இது படிச்சாலே போதும். அந்த பாக்ஸ் கொஸ்டினை ஈஸியா அட்டன் பண்ணிடலாம். மோஸ்ட்லி பாக்ஸ் கொஸ்டின் தான் கொஞ்சம் அதிகமா கேட்டிருக்க மாதிரியே ஃபீல் ஆகும். ஆனா அது நார்மலைஸ்டு தான். 10 12 தான் கேட்டிருக்காங்க. அதை தாண்டி கொஸ்டின் கேட்கவே இல்லை. ஸோ பாக்ஸ் கொஸ்டின் கண்டிப்பா படிச்சுக்கோங்க. புக் பேக் கண்டிப்பா படிச்சுக்கோங்க. 11th 12th பொறுத்த வரைக்கும் பாக்ஸ் புக் பேக் படிச்சாலே போதும். அதை தாண்டி வேற எதுவும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் கீழ்கண்டவற்றில் எது உயிருள்ள மற்றும் உயிரற்ற பண்புகளை வெளிப்படுத்துகிறது அப்படின்னா வைரஸ். பேஜ் நம்பர் 265 9th நுண்ணுயிரிகள் அப்படின்ற ஒரு சாப்டர்ல இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் ரத்த வகைப்பாட்டை கண்டுபிடித்தவை யார்? இது எங்க இருக்கு அப்படின்னா 10th பேஜ் நம்பர் 208ல விலங்குகள் சுற்றோட்டம் அப்படின்ற ஒரு சாப்டர்ல இருக்கு. ஒரு முக்கியமான சாப்டர் தான். ஸோ அதுல உள்ள கொஸ்டின்ஸும் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கிபி 1665 தலைக்கோட்டை போரில் தக்கான சுல்தான்களின் கூட்டுப்படை விஜயநகர அரசை தோற்கடித்தனர். ஆமாம். விஜயநகர பேரரசு தோல்விக்கு பின் இறுதியாக தனது தலைநகரை சந்திரகிரிக்கு மாற்றியது. ஸோ ரெண்டுமே சரிதான். இது எங்க இருக்கு அப்படின்னா 7th செகண்ட் டேர்ம் பேஜ் நம்பர் 116ல இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போக்சோ சட்டம் 2012 யாருக்கு பாதுகாப்பு அளிக்கிறது அப்படின்னு ஒரு கொஸ்டின். இது ஒரு பாக்ஸ் கொஸ்டின் தான். காமனா குழந்தைகள் தான் கொடுத்துருப்பாங்க. ஆண் பெண் அப்படின்ற பாலினம் கொடுத்துருக்க மாட்டாங்க. எங்க இருக்குன்னா 10th புக்ல இருக்கு. இந்த 10th புக்லயும் இருக்கு. அது போக 9th பேஜ் நம்பர் 276லயும் இந்த கொஸ்டின் கவர் ஆயிருக்கு. பினாப்தலின் ஒரு நிறங்காட்டி. இது காரக்கரைச்சலில் கொடுக்கும் நிறம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இளஞ்சிவப்பு. இது 9th புக்ல பேஜ் நம்பர் 168 அமிலம் காரம் அப்படின்றதுல இருக்கு. இதுவும் ஒரு பாக்ஸ் கொஸ்டின் இல்லைன்னா இது அட்டவணை கொஸ்டின் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் 1773 நிகழ்ந்த பாஸ்டன் தேநீர் விருந்து எந்த நாட்டு விடுதலை போருடன் தொடர்புடையது அப்படின்னா 9th உள்ள ஒரு சாப்டர்ல இருக்கு. பேஜ் நம்பர் 125ல இருக்கு. மலாலா யூசுப் ஷாய் என்பவர் யார் அப்படின்றது பேஜ் நம்பர் 9th பேஜ் நம்பர் 275 9th புக்ல இருக்கு. இதுவும் ஒரு பாக்ஸ் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் இயக்கங்கள் பத்தி இருக்கு. இந்த இயக்கங்கள் பத்தின எங்க இருக்குன்னா 6th ஃபர்ஸ்ட் டேர்ம்லயே இருக்குங்க. இந்த இது
இது பேஜ் நம்பர் 21, 22 விசையும் இயக்கம். நான் ஆல்ரெடி முன்னாடி சொன்ன மாதிரி தான் விசையும் இயக்கம்ல இருந்து கொஸ்டின்ஸ் அதிகமா கேட்டிருக்காங்க. ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு சாப்டர். அதுல உள்ள வார்த்தைகளை ரொம்ப தெளிவா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் குளுக்கோஸ் என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் 9th புக்ல இருக்கு. ஒரு அட்டவணை, பெரிய அட்டவணை இருக்கும். ஒற்றை சர்க்கரை, இரட்டை சர்க்கரை அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு சர்க்கரை அப்படின்ற மாதிரி கொடுத்திருப்பாங்க. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான ஏரியா தான். நெக்ஸ்ட் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். அதுக்கப்புறம் சரியான இணையை தேர்வு செய்க அப்படின்றது. இது எங்க இருக்குன்னா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எங்க இருக்குன்னா 6த்லயும் இருக்கும். ஒவ்வொரு தாவரத்தோட மருத்துவ குணங்கள் அப்படின்றது 6த்லயும் கொடுத்திருப்பாங்க. 9த்லயும் இதே இது கவர் ஆயிருக்கும். 6த்லயும் இருக்கும், 9த்லயும் இருக்கும். அது போக எங்க இருக்கும் அப்படின்னா 7த்லயும் இது கவர் ஆயிருக்கும். ஸோ அந்த தாவரங்களுக்குள்ள மருத்துவ குணங்கள் தெளிவாக படித்துக் கொள்ள வேண்டும். நெக்ஸ்ட் மேக் மோகன் கோடு என்று அழைக்கப்படும் எல்லைக்கோடு எந்த நாடுகளுக்கு இடையானது அப்படின்னா இந்தியா, சீனா அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது எங்க இருக்கு அப்படின்னா 10th பேஜ் நம்பர் 297 இருக்கு. இதுவும் ஒரு பாஸ்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கரூர் தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் என்று அழைக்கப்படுகிறது. நாட்டின் மென்பொருள் ஏற்றுமதியில் கர்நாடகாவுக்கு அடுத்ததாக தமிழ்நாடு 2வது பெரிய ஏற்றுமதி செய்யும் மாநிலமாக உள்ளது. ஸோ இது ரெண்டும் எங்க இருக்குன்னா 10th பேஜ் நம்பர் 241 எக்கனாமிக்ஸ்ல வரும். கரண்ட் அஃபேர்ஸ்ல இது வேற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இது கரண்ட் அஃபேர்ஸ்லயும் வரும். அதே போல புக்ல உள்ளதுக்கும் ஆன்சர் கொடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையிடம் அமைந்துள்ள இடம் அப்படின்றது இதுவும் 10th பேஜ் நம்பர் 301ல இருக்கு. ஸோ கவுண்ட் பண்ணிக்கோங்க. 10th எவ்வளவு கவர் பண்ணிருக்கான்னு பாருங்க. காரில் முகப்பு விளக்கு எரியும் நிலையில் என்ஜினை இயக்கும் போது முகப்பு விளக்கின் பொலிவு சிறிது குறையும். ஆமா, கரெக்ட் தான். காரில் உள்ள மின்கலத்தின் அகமின்தடை ஆகும். ரெண்டுமே சரிதான். ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னா 12th பேஜ் நம்பர் 104ல மின்னோட்டவியல் அப்படின்ற ஒரு சாப்டர்ல கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் நிலம் மற்றும் நீர் உள்ளடக்கிய பூமி மற்றும் வளிமண்டலம் தற்போது அதிகரிக்கும் வெப்பநிலையை புவி வெப்பமயதால் என்கிறோம். இது எங்க இருக்கு அப்படின்னா 12th எக்கனாமிக்ஸ்ல பேஜ் நம்பர் 260ல இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் தான். அதுக்கப்புறம் இந்த தவறான எண்ணெய் இதுவும் எங்க இருக்குன்னா 10th அந்த ஒரு மேப் சொல்லியிருந்தால அந்த மேப்ல உள்ள கொஸ்டின்ஸ் தான் இதுவும். 10th பேஜ் நம்பர் 225ல உள்ள அந்த மேப்ல உள்ளது இருக்கு. நெக்ஸ்ட் ஜெய்சல்மார் காற்று பூங்கா அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்றது நம்ம நார்மலாவே கேட்டால் தெரியும். இது ஒரு ஸ்டாட்டிக் ஜிகே தான். இது எப்படின்னா ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க அந்த புக்ல. ஸோ இது 12th ஜியாகிரபி பேஜ் நம்பர் 62ல இருக்கு. குழந்தைகளின் குழந்தைகள் தினம் நவம்பர் 14ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது அப்படின்னு ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். இது ஸ்டாட்டிக் ஜிகேவும் நீங்க எடுத்துக்கலாம். 2 மாறா விகித வீதி. இந்த விதிகள் யார் யாரு என்னென்ன பண்ணாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எங்க கேட்டிருப்பாங்க. இது எங்க இருக்கு அப்படின்னா 8th பேஜ் நம்பர் 142 அணு அமைப்பு அப்படின்றதுல இருக்கும். இது ஒரு புக் பேக் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் தகுதியுள்ள வாக்காளர்களின் பட்டியல் அப்படின்றது எங்க இருக்குன்னா 11th 216 பாலிட்டில இருக்கு. பேஜ் நம்பர் 216ல பாலிட்டில இருக்கு. நெக்ஸ்ட் சவுகான் அதாவது இந்த வரலாறுகள் யார் யாரு எந்தெந்த வம்சத்தை தோற்றுவிச்சாங்க அப்படின்ற ஒரு டீடைல்ஸ் எங்க இருக்குன்னா 7th இது கம்பேர் பண்ணி கேட்டிருக்க ஒரு கொஸ்டின். இது எங்க இருக்கு அப்படின்னா 7th ஃபர்ஸ்ட் டேர்ம்ல பேஜ் நம்பர் 168ல இருக்கும். பல தலைமுறைகளாக படிப்படியாக ஏற்பட்ட சாதகமான வேறுபாடுகளின் தொகுப்பினால் புதிய சிற்றினங்கள் உருவாகிறது என்று கூறியவர் சார்லஸ் டார்வின். இந்த புதிய சிற்றினங்கள் அப்படின்னு வந்துட்டாலே நம்ம என்ன செஞ்சிடணும், ஆன்சரை டார்வினா போட்டுற வேண்டியதான். இது மரபியல் சாப்டர்ல உள்ள ஒரு கொஸ்டின். இது எங்க இருக்குன்னா 11th இருக்கு, 12th இருக்கு, 10th இருக்கு. மரபியல் சாப்டர் படிச்சிருந்தீங்கன்னா அப்படின்னா போதும். நெக்ஸ்ட் கீழ்கண்ட எந்த தாது உப்பு குறைவினால் ரத்த சோகை ஏற்படுகிறது அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னா பேஜ் நம்பர் 255 9th புக். இது ஒரு பாக்ஸ் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் எந்த மாநிலம் குறைந்த எழுத்தறிவு உள்ளம் கொண்டுள்ளது. இது எங்க இருக்கு அப்படின்னா 10th பேஜ் நம்பர் 198ல இருக்கு. 11th எக்கனாமிக்ஸ்லயும் இதே கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ நீங்க 11th ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ரெண்டையும் படிச்சுக்கிட்டாலே போதும். நெக்ஸ்ட் முதலில் தொலைநோக்கியை உருவாக்கியவர் அப்படின்னா ஜோகன் லிப்ரஷே அப்படின்னு போனோம். கலிலியோ அப்படின்றது போட்டா தவறு. ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னா 7th 3rd டேர்ம் பேஜ் நம்பர் 33ல இருக்கு. மறுபடியும் அந்த மேப் தான். அந்த மேப்பை படிச்சிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கலாம். பேஜ் நம்பர் 173ல இருக்கு. வரி என்பது பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் ஒரு கருவியாக ஒன்றாக பயன்படுத்தப்படுகிறது. இது எங்க இருக்கு அப்படின்னா 10th பேஜ் நம்பர் 345 அப்படின்றதுல டாக்ஸஸ் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கு. அந்த சாப்டர்ல உள்ள கொஸ்டின் தான் இது. திலகரால் தொடங்கப்பட்ட பத்திரிகையின் பேர். இது ஒரு காமன் கொஸ்டின் தான். கேசரி
அப்படிங்கிறது உங்களுக்கு இது ஒரு ஸ்டாட்டிக் ஜிகேலையும் வந்துரும். அது போக நீங்க 11த், 12த் படிச்சிருந்தீங்க அப்படின்னா, இந்த ஐஎன்எம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா, அந்த கொஸ்டின்ஸ் கவர் ஆகும். 10த்ல உள்ளதுலயும் ஒரு சில இதுல கவர் ஆகுது. நத்தைகள், சிப்பிகள் போன்ற கடல்வாழ் உயிரினங்களின் மேல் ஓடுகள் எதனால இருந்து கால்சியம் கார்பனேட். இது எங்க இருக்குன்னா 9th புக்ல இருக்கு. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. மதராஸ் மாநிலம் எப்பொழுது தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்ததுன்னா 1969. 8th புக்ல 82 பேஜ்ல இருக்கு. சிவிக்ஸ்ல இருக்கு. ரத்தம் உறைய வைக்கும் உயிர்ச்சத்து அப்படின்றது எங்க இருக்குன்னா 9th பேஜ் நம்பர் 254. இது ஒரு பாக்ஸ் கொஸ்டின். ஒரு அட்டவணை மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த அட்டவணையில இருந்து மட்டும் 9த்ல ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. அந்த அட்டவணையில மட்டும் ஒரு 5, 6 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த அட்டவணை ரொம்ப மஸ்டா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் தமிழ்நாட்டில் இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? அதே 10த்ல உள்ள அந்த ஒரு மேப் தான் சொன்னேன்ல, அந்த மேப்ல உள்ள கொஸ்டின்ஸ் தான் இதுவும் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வேலூர் புரட்சி எந்தெந்த புரட்சி எங்கெங்க நடந்தது அப்படின்னா இது 10th ஹிஸ்டரி படிச்சிருந்தாலே ஓவராலா நீங்க அட்டன் பண்ணி இருந்துக்கலாம். ஸோ ஓவராலா 80 கொஸ்டின்ஸ் இதுதான் கேட்டிருக்காங்க. இதுல நாம என்ன பார்க்கணும், மெயினா பார்க்க வேண்டியது அப்படின்னா, எல்லாருக்கும் பார்க்கும்போது என்னடா இவ்வளவு பொறுத்து கேட்டிருக்காங்க, கூற்றுகள் அதிகமா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பொறுத்துக்க பொறுத்தவரைக்கும் ஓவராலா ஒரு 12 கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. கூற்றுகள பொறுத்தவரைக்கும் 11 கொஸ்டின், கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தவரைக்கும் 9 கொஸ்டின்ஸ். ஓவராலா ஒரு 20, 32 கொஸ்டின்ஸ் இவ்வளவுதான் இங்க இருந்து கேட்டிருக்காங்க. 32 கொஸ்டின் தான் இதுல கவர் ஆகும். மிச்சது எல்லாமே நாம டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இது படிக்கிறதுக்கு நாம மெயினா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்கூல் புக்ஸ ரொம்ப டீப்பா படிக்கணும். 6 to 10 உள்ளத மட்டும் கிளியரா படிச்சாலே போதும். வேற எதுவுமே தேவையில்ல. நீங்க ஒரு எஸ்ஐக்கு படிக்கிறீங்க அப்படின்னா, உங்களோட படிப்புகள தீவிரப்படுத்துங்க. ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணுங்க. டெஸ்ட் அதிகமா போடுங்க. அ அடுத்தடுத்த வீடியோல என்ன மாரி படிக்கணும் அப்படின்ற ஒரு ஷெட்யூல் போட்டு, அந்த ஷெட்யூல் பத்தி அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ.